ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர் ஸ்போர்ட் லைனு 2 லிட்டர் டிஎஸ்ஐ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் இன்ஜினு. இது பார்த்தீங்கன்னா 2021 மாடலு. ஃபுல் ஒயிட் கலர் பாடி. டாப் பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்துடும். உங்களுக்கு வீல்ஸ் எல்லாமே பிளாக்ல இருக்கும். விண்டோ எல்லாமே டின் பண்ணியிருப்பாங்க. விண்டோ அண்ட் சைட் மிரர்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக் காம்போ மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 72,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இன்ஜினு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, அது இன்சூரன்ஸ் இனிமேல் தான் போடணும். ஆனால் லோன் வந்து 90% வரைக்கும் லோன் அப்ளிகபிள் இருக்குது. ஆஸ்கிங் ப்ரைஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போதைக்கு கீ பார்க்கலாம். ஸோ லாக்கு, அன்லாக்கு, பூட் ஓப்பனு, இவ்வளோ தான் கீ. ரொம்ப ஸ்லிம்மான கீ. ஓகே, இப்போ காரோட பாடியை சுற்றி பார்த்துடலாம். ஸோ ப்ரொஜெக்டர் லைட்ஸு, டிஆர்எல், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ் வந்துடுது. ஸோ டிப்பிக்கல் ஸ்கோடா ஃப்ரண்ட்டு. இது சொன்ன அலாய் வீல்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் லைன், டாப் ஆஃப் த லைன் அந்த பேட்சிங் வந்துடும். ஸோ பாடி லைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த லைன்ஸே வந்து உங்களுக்கு கார் ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு அப்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ இதான் லெஃப்ட் சைட் வியூவு. ஸோ ஸ்க்ராட்சு, டென்ட்டு, இந்த ரீபெயிண்ட் பண்ணதெல்லாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே அந்த பேட்சிங் வந்துடுது. ஸோ இது ஹெட்லைட் வாஷர்ஸ் வந்துடும். நம்ம காரோட இன்டீரியர் செக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அன்லாக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைட் மிரர்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ப்ளூ கலரில் தெரியும் ஆம்பியன்ட் லைட்டு. ஓகே, வெல்கம் பேட்சிங் வந்துடுது. ஃபுல் டிஜிட்டல் கேஜ் கிளஸ்டர், ஏசி வென்ட்ஸு, பார்க்கிங் லைட்ஸு. ஸோ ஒரு மேபி 8 இன்ச் டிஜிட்டல் இது. அதை கண்ட்ரோல் பண்ணுற யூனிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த காரோட டிரைவ் சிஸ்டம், பார்க்கிங்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீர் செலக்டர் பக்கத்தில் வந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீசென்ட் சைஸான ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, நல்ல ஆர்ம் ரெஸ்ட்டு. ஸோ இதான் ஸ்டேரிங் ராடு அண்டு சொன்ன மாதிரி ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர். அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டேரிங் இதிலே வந்துடும், ஸ்டேரிங் பார்லேயே வந்துடும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்கண்டாரா அண்ட் கார்பன் ஃபைபர் இதில் தீமில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரு ஃபுல் பிளாக் இன்டீரியரு. ஸோ சன்ரூஃப் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ரீடிங் லைட்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும், கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாமே. ஸோ சீட் எல்லாம் செம்ம ஸ்போர்ட்டியான சீட்டு. அல்கண்டாரா அண்ட் லெதர் ரெண்டுமே சேர்ந்த காம்போ மாதிரி இருக்கும் உங்களுக்கு சீட்ஸு. ஸோ பட்ஜெட்டுக்கு ஆப்டான ஒரு கார் இது. ரியர் சீட் செக் பண்ணிடலாம். ஸோ அது டிரைவிங் சீட்டு பொசிஷனில் தான் ஃப்ரண்ட்டு சீட் இருக்குது. இருந்துமே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ லெக் ஸ்பேஸ் இருக்குன்னு. ஸோ ரியர் சீட்டில் இருக்கவங்களுக்கு ஏசி வென்ட்ஸு, அதை கண்ட்ரோல் பண்ணுற பட்டன் ஆப்ஷன்ஸு. 3 பேர் தாராளமாக உட்காரலாம். ஃப்ளாட் பெஞ்ச் மாதிரி தான் வருது. அண்டர்டேக் சப்போர்ட்டு சூப்பராக இருக்குது. சீட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரியர் ரீடிங் லைட்ஸ் வந்துடுது. ஸோ ரொம்ப வைடான ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு. இந்தளவுக்கு வைடு வேறு ஏதாவது சீட்டில் கிடைக்குமான்னு தெரில. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடும். ஸோ 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரங்க் இங்கேருந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்னா நீங்கள் இது ஜஸ்ட் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கி நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டனல் இருக்கும். ஸோ சென்டரில் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். உட்காந்து காமிச்சிடுறேன். ஸோ சென்டரில் உட்காரவங்களுக்கு இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ டிரைவர் சைடு ரியரு அண்டு பேசஞ்சர் சைடு ரியர் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் ஷேட்ஸ் வந்துடுது. இது மேனுவல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பின்னாடி ரியர் சன் ஷேட்ஸும் வருது. அதுவுமே உங்களுக்கு மேனுவலாக தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள். அவங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் போடுறேன், நீங்கள் கால் பண்ணியும் நீங்கள் பேசலாம். அவ்வளோதான். இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 27 lakhs கோட் பண்ணுறாங்க. நீங்கள் நேரில் வந்து நெகோசியேட் பண்ணி பேசலாம். அதே மாதிரி லோன் கூட அப் டு 90% அது யூஸரோட ப்ரொஃபைலை பொறுத்து தான் மாறும். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.